ஆக மொத்தம் நேற்றுக்கு நடந்தது ரொம்ப ரசாபாசமான சமாச்சாரம், ரொம்ப கண்டிக்கத்தக்க சமாச்சாரம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி மாதிரி டிஎம்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வன்முறை செய்யறதுக்கான அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாமே டிஎம்கே காரங்க ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க. டிஎம்கேக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் உடனே தூக்கி கொண்டாந்து போட்டுருவாங்க. அதிக காலை 3 மணிக்கு 4 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே பார்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் 3 நாள் நீ உள்ளே உட்காந்துருக்க முடியும், வெயிலே கிடைக்காம இருக்க முடியும். 77 வருடங்கள் ஆன இந்த பார்ட்டி, இந்த கட்சி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது கருணாநிதி காலத்துல இருந்ததை விட மோசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே இஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் விட்ஸ். அதாவது புத்தியில இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இன்னும் இந்த தேர்தல் நடந்த பிறகுதான் சார் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாலேயே அவங்க டிஎம்கே இஸ் வெரி வெரி அஃப்ரைட் ஆஃப் விஜய் கட்சி தாவேகா. விஜய் இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா விஜய் கட்சியை பத்தி சட்டசபையிலே பேசிருக்கிறாரு முதல்வர், துணை முதல்வர். அப்போ என்ன அவசியம் உங்களுக்கு? அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். லயோலா காலேஜ்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ் சார். இப்போ டிபேட்ல ஒரு செய்தியாளர், திமுகவை சார்ந்த ஒரு செய்தியாளர், அவருக்கும் மணி அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்குள்ள பாஜகவும் தாவேகாவும் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க அந்த மோதலை சார்? இல்ல, நான் கேள்விப்பட்டது வெளியில வர சமயத்துல அவங்க எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே ஒரே இருட்டா இருந்தது. அந்த சமயத்துலதான் அவங்க உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ கரூர் சம்பவம் ஞாபகம் வந்ததுப்பா. நேற்று இதை கேட்கும் போது கரூர் சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது எல்லா வேலைகளும் அமித்ஷா ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயே உங்களுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்களே. ஸோ இப்போ டிஎம்கேலோட லேட்டஸ்ட் என்ன? ஒண்ணு கரண்ட் கட் பண்ணணும், ரெண்டாவது என்ன, கூட்ட நெரிசல்ல ஆம்புலன்ஸை உள்ள விடணும். எடப்பாடி பழனிசாமி ஞாபகம் வரல உங்களுக்கு? இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி மாதிரி டிஎம்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் நேற்றுக்கு நடந்தது ரொம்ப ரசாபாசமான சமாச்சாரம், ரொம்ப கண்டிக்கத்தக்க சமாச்சாரம். இது நடந்திருக்க கூடாது. எப்படி திருமாவளவன் ஒரு வண்டியில ஒரு இதுல கார்ல வரும்போது முன்னால ஒரு ஸ்கூட்டர்ல போற அந்த ராஜீவ் காந்திங்கிற வழக்கறிஞருடைய ஸ்கூட்டர்ல இவங்களதான் போய் இடிச்சு, அப்புறம் அவன் கீழே இறங்கி தட்டி கேட்ட போது அவனை அடிச்சு உதச்சி ஸ்கூட்டர் எல்லாம் தள்ளி விட்டு, அதுக்கப்புறமா பலமா கட்டவே இல்லை, அது ரொம்ப துக்கமா இருக்கு, அடிச்சு தள்ளி இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னது. இதெல்லாமே அராஜகம், ஆணவ போக்கு, வன்முறை செய்யறதுக்கான அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாமே டிஎம்கே காரங்க ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க. டிஎம்கேக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் உடனே தூக்கி கொண்டாந்து போட்டுருவாங்க. அதிக காலை 3 மணிக்கு 4 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே பார்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் 3 நாள் நீ உள்ளே உட்காந்துருக்க முடியும், வெயிலே கிடைக்காம இருக்க முடியும். 3 நாள் கழிவுங்கணும் உள்ள உட்காந்து. அந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். சவுக்கு சங்கர் மேட்டர்லயும் நீங்க பாருங்களேன். சவுக்கு சங்கர் மேட்டர்ல வீட்லயே போயிட்டு சாக்கடை தண்ணி எல்லாம் கொட்டலையா, கக்கூஸ் தண்ணி எல்லாம் அங்க கொண்டு போய் கொட்டலையா? நீங்க பாருங்க. இல்லைன்னா இருக்கவே இருக்கு, ஒரு பேக்கெட் கஞ்சாவை உள்ள போட்டு உங்ககிட்ட கஞ்சா கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டுடுவாங்க. இதெல்லாமே ஸ்டாண்டர்டா நம்ம காவல்துறையினர், அதாவது அதிகாரத்துல இருப்பவர்களுடைய ஆணைப்படி காவல்துறையினர் பண்ற ஒரு சமாச்சாரம் தான் நேற்றுக்கு நடந்தது. ரொம்பவே, அதாவது இதுக்கு மேலேயும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கீழே போகுமா அப்படிங்கிறது தெரியல. டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி 75 வருடங்களை தாண்டி 77 வருடங்கள் ஆன இந்த பார்ட்டி, இந்த கட்சி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது கருணாநிதி காலத்துல இருந்ததை விட மோசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த விவாத நிகழ்ச்சிகள்ல குறிப்பிட்டு
தாவேகா அப்படின்ட்டு திமுகவினுடைய பத்திரிகையாளர்கள் அவங்களே சொல்றது அப்படிங்கறத எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, நேச்சுரலி என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இன்னும் இந்த தேர்தல் நடந்த பிறகுதான் சார் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து டிஎம்கே இஸ் வெரி வெரி அஃப்ரைட் ஆஃப் விஜய். விஜய் கட்சி தாவேகா. காரணம் என்னன்னு சொல்றேன். எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்றாங்க, தாவேகா தான் உங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாம் பிரிக்குது அப்படின்னுட்டு. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரேன். 2011 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 6% கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 12%க்கு மேல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 15% கூட இருக்கிறாங்க. அதாவது கோஸ்டல் ஏரியால எல்லாம் பண்ணிட்டாங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் சர்ச்சை கட்டி ஜபக்கூடம் கட்டி எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இந்து பெயர்கள்லயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு தெரியவே தெரியாது. செந்தில் வேல்னு பேரை வச்சிருப்பான். ஆனா அவன் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருப்பான். சோ 6% வரைக்கும் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு எல்லாமே இவங்களுக்கு போகுதுங்கிறத அவங்களுக்கு தெரியும். அதாவது 12% கிறிஸ்தவர்கள் வாக்குகள் டிஎம்கேக்கு சர்வ சாதாரணமா விழுந்துகிட்டு இருந்தது. அது மொத்தமா போச்சு. அப்படின்னா டிஎம்கேக்கு லாஸ் ஆகுமா, நஷ்டம் ஆகுமா ஆகாதான்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி மற்ற சிறுபான்மையினர், முக்கியமாக இஸ்லாமியர்கள், ஒரு சில அமைப்புகள் ஏற்கனவே விஜய்க்கு பின்னால போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமே கூட வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லிணக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு கொள்கை தான். இந்த நாட்டையே வந்து கிறிஸ்தவ நாடா மாத்தணும், இந்த நாட்டையே இஸ்லாமிய நாடா மாத்தணும் அப்படிங்கிறது தான். அதுல அந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை வரும். கேரளால வக்ஃப் போர்டு என்ன பண்ணிச்சு, கிறிஸ்தவர்களுடைய நிலங்களெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இதை எங்களோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி வாங்க கேட்டுது. அப்போதான் அங்க கிறிஸ்தவர்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, நம்மளை காப்பாத்துறதுக்கு மோடி ஒருத்தாரு தான் ஏன் முடியும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. தமிழக கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரிதல் வரல. தமிழக இஸ்லாமியர்கள் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவுதான் மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு வந்து இவ்வளவு உதவிகள் வசதிகள் எல்லாம் எவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் கூட அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அரசுக்கு எதிராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெரியும். சோ விஜயை பார்த்து இவங்க பயப்படுவதற்கு காரணம் பெண்களுடைய வாக்குகள், சிறுபான்மையினருடைய வாக்குகள், முதல் முறை சிறுவர் சிறுமியர்களுடைய வாக்குகள், இந்த மூணு அந்த பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னா டிஎம்கேனுடைய வாக்கு விகிதம் 37.7%ல இருந்து 20%க்கு வந்து நிற்கும். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் அவர் விஜய் மேல வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் பாஜக அதிமுக இருக்கிற, அந்த பக்கம் விஜய் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக மாறி விடுவார். அப்போ என்ன ஆகும், டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பாஜகவும் அதிமுகவும் அடுத்த முறை சட்டசபைக்குள்ள வந்தாச்சு, ஆட்சியை பிடிச்சாச்சுன்னு சொன்னா அடுத்த 30 வருஷம் டிஎம்கே தலை தூக்க விடாம அவங்க பாத்துக்குவாங்க. எடப்பாடி பாத்துக்கிறாரோ இல்லையோ அதை பாஜக பாத்துக்கும். ஏன்னா மத்தியில பாஜக தான் 30 வருஷத்துக்கு ஆளப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் தான் காரணம். அவங்க வந்து எங்க போறீங்கன்னு சொன்னா, இல்லைன்னா முதல்வர் ஏன் சார் விஜய் வந்து இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா விஜய் கட்சியை பத்தி சட்டசபையிலே பேசியிருக்கிறாரு முதல்வர், துணை முதல்வர். அப்போ என்ன அவசியம் உங்களுக்கு? அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். லயோலா காலேஜ்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல, லயோலா காலேஜ் தான் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து இவ்வளவு வருஷமா அவங்க டிஎம்கேக்கு ஃபேவரபிளான கருத்து கணிப்புகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியும். சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவங்களை இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் வந்து டிஎம்கே வாக்குகளை அதிகம் பிரிக்கிறார். அப்போ நடக்கத்தான் செய்யும் இது. ஏன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சார். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிய பிரிச்சு விடணும்னு பார்த்தாங்க, முடியல. இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. அண்ணாமலையை பிரிச்சு விட்டோம்னு சொன்னா பாஜகக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடும் பார்த்தாங்க, அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா விஜய வந்து எப்படியாச்சும் சிக்க வைக்கலாம் சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்தை ஒரு அது பின்னணிக்கு நம்ம பேச வேண்டாம். கரூர் சம்பவம் நடந்தது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அப்படியே நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அத்தோட முடிஞ்சிருவாரு அப்படின்னு பார்த்தான்னா அவர் திருப்பி எந்திரிச்சிட்டாரு.
இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, ஈரோடு மாவட்டத்துல இவர் செங்கோட்டையன் பண்ணின அந்த இதுல முதல் முறையா விஜய் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா பேசி சிரிச்சு எல்லாரோடையும் இது பண்ணி செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளில வந்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து அதாவது வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு அவர் வந்து டிஎம்கேக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் தான் வந்து டிஎம்கேக்கு வேற என்ன பண்ணினா பித்தம் தீரும். இதெல்லாத்தையும் விட திருப்பரங்குன்ற விஷயம் இன்னொரு மிகப்பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. ஓகே. தேவையில்லாம பாருங்க, இந்த பாஜக காரங்க நரேந்திர மோடி 28ஆம் தேதி வந்தாருன்னா வந்தியா ஏதோ ஒரு கோயிலுக்கு போனியா பாத்தியா போனியான்னு இருக்கணும் இல்லையா? திருப்பரங்குன்றம்லதான் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிக்கணுமா ஐயா? பக்கத்துல திருத்தணி இருக்கே, நம்ம இது பக்கத்துலயே சென்னை பக்கத்துலயே, அங்க போய் தரிசனம் பண்ணிக்க கூடாதாயா அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஎம்கே இஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் விட்ஸ். அதாவது புத்தியில இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான முட்டு மோதல்கள், விவாத மேடைகள், முட்டு மோதல்கள், லைட் அணைக்கிறது, குண்டர்களை உள்ள கொண்டாந்து விடுறது, ஆம்புலன்ஸை உள்ள கொண்டாந்து விடுறது, அந்த ஆம்புலன்ஸ்லயே வந்து கட்சி கொடியை மாற்றுறது, இதெல்லாம் பண்றது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.